இந்த வீடியோவில் நம்ம கோல்பர்கோட moral development theory பற்றி பார்க்க போகிறோம். லாரன்ஸ் கோல்பர்க் வாஸ் a professor of education and social psychology at Harvard University. இதுக்கு முந்தின வீடியோவில் ஜீன் பியாஜேயோடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த தியரியை அந்த டைமில் கோல்பர்க்கும் படித்தார். He was being influenced by the theory. ஸோ பியாஜேயோடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை பேஸ் பண்ணி தான் கோல்பர்க் தன்னுடைய மாரல் டெவலப்மெண்ட் தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். பியாஜே தன்னோட தியரியில் அக்காமடேஷன், அசிமுலேஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? பொருந்துதல், தன்மையப்படுத்துதல் அப்படிங்கிற ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வழியாக தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நடந்த மாதிரியே மாரல் டெவலப்மெண்ட்டும் நடக்குது அப்படின்னு கோல்பர்க் சொன்னார். கோல்பர்க் 3 வயதுலேருந்து ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ், குமர பருவ வயது இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள குழந்தைங்க கிட்ட நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தார். ஹி ஆஸ்க்ட் them lot of hypothetical questions. அதாவது அனுமானத்தின் அடிப்படையிலான கேள்விகள் நிறைய வச்சுருந்தார். அது எல்லாத்தையும் கேட்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி ரொம்ப மோசமாக மரண படுக்கையில் இருக்கும்போது அவளுக்காக மெடிசன் வாங்குறதுக்காக அவன்கிட்ட பணம் இல்லாத போது போய் திருடி மெடிக்கல் ஷாப்லேருந்து தனக்கான மருந்து திருடி எடுத்துகிட்டு வரான். அவனுடைய ஒய்ஃபோடைய உயிரை சேவ் பண்ணுறான். இது சரியா தவறா? இந்த மாதிரியான ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாரு. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கிற சில்ட்ரனும் ஒவ்வொரு மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நிறைய ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸ் அவரோட இன்டர்வியூஸில் இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் தோஸ் இன்டர்வியூஸ் ஹீ ப்ரப்போஸ்ட் அ தியரி. அந்த நிறைய நேர்காணல்களோட அடிப்படையில் அவர் தன்னுடைய மாரல் டெவலப்மெண்ட் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. மாரல் டெவலப்மெண்ட் 3 மேஜர் ஸ்டேஜஸில் நடக்குது, லெவல்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். அதை 3லேருந்து 8 year old சில்ட்ரன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கன்வென்ஷனல் லெவல். அது 8லேருந்து 13 years old வரைக்கும் உள்ள குழந்தைங்கள சொல்கிறாரு. அடுத்தது போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். அந்த ஏஜ் குரூப் அடலசன்ஸ், அதிலேருந்து அடல்ட் எல்லாரையுமே சேர்க்கிறத சொல்கிறாரு. ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல், இந்த 3 லெவல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ். இதில் ஒவ்வொரு லெவலையும் 2 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணியிருக்காரு கோல்பர்க். அதில் ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் உள்ள 2 ஸ்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் அவாய்டிங் பனிஷ்மெண்ட், செகண்ட் ஸ்டேஜஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி அடுத்த லெவல் இருக்கு இல்லையா, கன்வென்ஷனல் லெவல், அதை ஃபர்தராக 2 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டேஜஸ் குட் பாய் ஆர் நைஸ் கேர்ள் ஆட்டிடியூட், அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜஸ் லா அண்ட் ஆர்டர் மொராலிட்டி, அதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ். அடுத்தது தேர்டு லெவல் இருக்கு இல்லையா, போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல், அதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம 5th ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம். 5th ஸ்டேஜஸ் சோஷியல் கான்ட்ராக்ட் அண்ட் 6th ஸ்டேஜஸ் பிரின்சிபல்ஸ். இந்த மாதிரியாக 6 ஸ்டேஜஸாக மாரல் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு கோல்பர்க் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு லெவலாக அதில் உள்ள 2 ஸ்டேஜஸாக நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். ஹியர் morality இஸ் பேஸ்ட் ஆன் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஒன்ஸ் ஆக்ஷன்ஸ். அதாவது நம்ம செய்கிற செயலுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அத்தாரிட்டிக்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன பதில் வினை கிடைக்குதோ அதை பொறுத்து தான் மாரலிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒபீடியன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அத்தாரிட்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாரல் வேல்யூவை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தன்னுடைய அத்தாரிட்டி, பேரண்ட்டோ எல்டர்ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அல்லது அவங்களுக்கு என்ன பதில்வினை, அவங்கக்கிட்ட இருந்து என்ன பதில்வினை கிடைக்குதோ அதை பொறுத்து தான் மாரல் வேல்யூஸ் டெவலப் ஆகும். இந்த ஸ்டேஜில் there is no internalization, அதாவது ஒரு மாரல் வேல்யூ அகமயமாக்கப்படவில்லை அங்கே. இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த லெவலில், ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் பனிஷ்மெண்ட்ஸும் ரிவார்ட்ஸும் தான் ஒரு குழந்தையோட மாரல் வேல்யூவை டிசைட் பண்ணுது. இந்த ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம், அவாய்டிங் பனிஷ்மெண்ட் இல்லையா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பற்றி பார்க்கலாம். இங்கே இந்த ஸ்டேஜில் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஆர் பெயின் ஒன்லி சில்ட்ரன் ஆர் ஒபேயிங் மாரல் வேல்யூஸ் ஆர் ஃபாலோயிங் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது ரொம்ப சின்ன குழந்தைங்கள குறிக்குது இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு குழந்தை பக்கத்தில் உள்ள ஒருத்தவங்களோட முடியை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு வச்சுப்போம். தன்னோட தம்பியோட அண்ணனோட முடியை பிடிச்சி இழுக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த குழந்தைய அம்மா அடிப்பாங்க இல்லையா? அண்ணன் அழுதோடனே அம்மா அடிக்கிறாங்க. அடித்த உடனே குழந்தைக்கு வலிக்குது. அதனால் திருப்பி தன்னுடைய அண்ணனோட முடியை குழந்தை பிடிச்சி இழுக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஐயோ! நம்ம அண்ணனோட முடிய பிடிச்சு இழுக்கிறதுனால அண்ணனுக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அத செய்யாம இருக்காது. அந்த எம்பத்திலாம் அந்த ஏஜில் தெரியாது. அந்த மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அங்கே கிடையாது. இன்டர்னலைசேஷன்லாம் அங்கே கிடையாது. அங்கே குழந்தை ஏன் அதை செய்யாது அப்படின்னா, இப்படி நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு அடி விழும். ஸோ நமக்கு வலிக்குது. ஸோ நமக்கு வலிக்காமல் இருக்கணும்னா நம்ம அண்ணனோட முடிய பிடிச்சி இழுக்கக்கூடாது அப்படின்னு குழந்தை நினச்சி அது செய்யாமல் இருக்குது இல்லையா? இப்படி தான் அங்கே மாரல் வேல்யூ ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜஸ்ட் டு அவாய்ட் பெயின் அண்ட் பனிஷ்மெண்ட் சில்ட்ரன் லேர்ன் சம் மாரல் வேல்யூஸ். சரியா? கிட்ஸ் லேர்ன் சம் மாரல் வேல்யூஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அவாய்டிங் பனிஷ்மெண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ். அதை நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். சில்ட்ரன் சில வேலைங்களில் சில மாரல் வேல்யூஸை ஒபே பண்ணுறாங்க. பிகாஸ் அதை பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் கிடைக்குது. இங்கே மற்றவங்களுக்கு லாயலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அதை ஒபே பண்ணுறது கிடையாது. டு ரிசீவ் சம் அவார்ட்ஸ் அல்லது ரிவார்ட்ஸ் அதை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு மாரல் வேல்யூக்கு அவங்க ஒபே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டோ ஒரு கிஃப்ட்டோ கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு சாக்லேட் கிடைக்குது, கிஃப்ட் கிடைக்குது, ஒரு ரிவார்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் நம்ம ஸ்டேஜ் 2ல் பார்க்குறோம். ஸோ இங்கேயுமே எந்த ஒரு இன்டர்னலைசேஷன் ஆஃப் மாரல் வேல்யூஸும் கிடையாது. இன்டர்னலைசேஷன்னா என்ன? அகமயமாக்கல். ஒரு மாரல் வேல்யூவை நம்ம ஸ்டடி பண்ணி ரியலைஸ் பண்ணி அது கரெக்டு, இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி அது நமக்கான மாரல் கூட எடுத்துக்கிறோம் இல்லையா? அதை தான் இன்டர்னலைசேஷன் சொல்கிறாங்க. அது இங்கே கிடையாது. இங்கே என்னென்னா பேஸ்ட் ஆன் அடல்ட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவங்களோட ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இதை பண்ணால் நமக்கு சாக்லேட் கிடைக்கும், ஸோ நம்ம இதை பண்ணலாம். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ரிவார்ட், இது எனக்கு பெனிஃபிஷியல், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் நம்ம ஸ்டேஜ் 2 செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம செகண்ட் லெவல் பார்க்க போகிறோம். அதாவது கன்வென்ஷனல் லெவல். நம்ம பார்த்தோம் இல்லையா? இது 8 வயதுலேருந்து 13 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களை ரெஃபர் பண்ணக்கூடிய லெவல். ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் அவங்க கற்றுக்கிற எல்லா மாரல் ஸ்டாண்டர்ட்ஸும் அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குது. எனக்கு பெயின் வரக்கூடாது, எனக்கு ரிவார்ட் கிடைக்கணும், இதை வச்சு தான் அவங்க மாரல் வேல்யூஸை லேர்ன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? பட் இந்த லெவலில் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தன்னை சுற்றி இருக்கிற பீப்புள் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் சோஷியல் சிஸ்டம், இந்த சமூக அமைப்பு இருக்கு இல்லையா, அது என்ன எதிர்பார்க்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய மாரல் வேல்யூஸை கற்றுக்குறாங்க. அதுதான் நம்ம இந்த கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் பாய் ஆர் நைஸ் கேர்ள் ஆட்டிடியூட். அதாவது இந்த லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க, ஓவராலாக தேர்ட் ஸ்டேஜ். இங்கே நிறைய மாரல் வேல்யூஸை பியர் குரூப் அக்செப்டன்ஸ்க்காக பண்ணுறாங்க. நமக்கு தெரியும்ல, பியர் குரூப்புங்கிறது ஒப்பார் குழு. அவங்க எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும், குட் கேர்ள், நைஸ் கேர்ள், குட் பாய் அப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில மாரல் கோடை கடைபிடிக்கிறாங்க. இங்கே பேரண்ட்ஸும் பியர் குரூப்பும் எதெல்லாம் கரெக்டான மாரல் வேல்யூ, மாரல் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டாகவே கடைபிடிக்கிறாங்க. பேரண்ட்ஸ், பியர் குரூப் இவங்கெல்லாம் கரெக்டுன்னு சொன்னால் அது கரெக்டு, இல்லை இது தவறு அப்படின்னு சொன்னால் அது தவறு அப்படின்னு நினச்சி அந்த மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டேஜ் 3. அடுத்தது ஃபோர்த் ஸ்டேஜுங்க. இது லா அண்ட் ஆர்டர் மொராலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது லெஜிஸ்லேட்டிவ் ஓரியன்ட். அதாவது சட்டம், லா இருக்கு இல்லையா, லா அண்ட் ஆர்டர், அதை பொறுத்து மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கவுங்க வாழ்கிற நாட்டில் அவங்களுக்குன்னு லா அண்ட் ஆர்டர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டம் ஒழுங்கு என்ன சொல்லுதோ அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கடைப்பிடிக்கிற ஸ்டேஜ் இது. அது மட்டும் இல்லை, தேர் ஒபேயிங் சோஷியல் நார்ம்ஸ் ஆல்சோ. இந்த சொசைட்டிக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நார்ம்ஸை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ கன்வென்ஷனல் லெவலில் சிம்ப்ளி செல்ஃப், தன்னுடைய செல்ஃப்கான பெயின் அண்ட் ப்ளஷர், அதை தாண்டி இந்த சொசைட்டிக்குன்னு நார்ம்ஸ் இருக்குது, நம்ம வாழ்கிற நாட்டுக்குன்னு சில லா அண்ட் ஆர்டர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு மாரல் கூட டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதுதான் செகண்ட் லெவல். அண்ட் ஃபோர்த்து ஸ்டேஜ் வரை பார்த்துருக்கோம். ஃபோர்த் ஸ்டேஜில் தே ஒபே லா டு மெயின்டைன் அ குட் சொசைட்டி. அடுத்தது நம்ம தேர்ட் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலுக்கு வரோம். இந்த லெவலில் தான் எல்லா மாரல் வேல்யூஸும் ரேஷனல் அண்ட் இன்டர்னலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷனல்னால் பகுத்தறிவோட, இன்டர்னலைஸ்ட் அகமயமாக்கி கொள்கிறாங்க மாரல் வேல்யூஸை. இங்கே கான்டக்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை எத்திக்கல் கோட் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் அதர்ஸ் அப்ரூவல். அதாவது நடத்தை சார்ந்த எல்லா பண்புகளும் அவங்களுக்குள்ள தன்மயமாக்கப்பட்டு தரமான நெறிமுறைகளாக உருவாக்கப்படுது. அது மற்றவங்களுடைய ஒப்பீனியனையோ அவங்களுடைய அங்கீகாரத்தையோ பொறுத்து அமைகிறது கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தட். ஸோ இந்த
போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் மாரலிட்டி இஸ் ஃபார்ம்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு சமூகம் யார் எதை சொன்னாலும் ஒரு மனுஷன் தனக்குள்ளே இது சரி இது தப்பு, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் இந்த லாஸ்ட் லெவல். இந்த லாஸ்ட் லெவல்லையும் அஃப்கோர்ஸ் 2 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்தோம். 5th ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் கான்ட்ராக்ட். இங்கே மாரல் வேல்யூஸ் ஆர் ஃபாலோட் ஃபார் த சோஷியல் மியூச்சுவாலிட்டி அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். அதாவது சமூகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு வாழ்க்கையை வாழணும், எல்லாருடைய குட்னஸ்க்காகவும் நம்ம ஒரு எத்திக்கல் கோட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாரல் வேல்யூஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இங்கே லாஸ் ஆர் ஜஸ்ட் சோஷியல் கான்ட்ராக்ட்ஸ். அதாவது சட்டம் அப்படிங்கிறது ஒரு சமூக ஒப்பந்தம் தான். சட்டம் சொன்ன எல்லாமே 100% கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இட் இஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட் வி ஹாவ் டு ஃபாலோ. லாஸ் ஆர் ஜஸ்ட் அக்செப்டட் ஃபார் த காமன் குட் ஆஃப் த சொசைட்டி. லாஸை எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த சொசைட்டியோட நல்லதுக்காக இந்த சமூக ஒப்பந்தங்களை, அதாவது சட்டம் அப்படிங்கிற ஒரு சமூக ஒப்பந்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஒரு விதத்தில் தான் மாரல் வேல்யூவை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தான் நம்ம சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜாக சொல்கிறோம். அடுத்தது 6th ஸ்டேஜ், அதை நம்ம பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் மாரல் வேல்யூஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஃபாலோட் ஃபார் த ரெஸ்பெக்ட் ஃபார் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் அது சொல்கிற எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சட்டமானது ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுக்கணும், மற்றவங்களாம் சஃபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அது ஒருவேளை சரி இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சானா அது சட்டமே சொன்னாலும் இல்லை அதை ரிப்பல் பண்ணணும், ஒரு புரட்சி பண்ணி நம்ம அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஸ்டேஜ் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே வந்து கம்ப்ளீட் இன்டர்னலைசேஷன் ஆஃப் மாரல் வேல்யூஸ் இருக்குது. அதாவது இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து முடிவு பண்ணுறான். பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, டீச்சர்ஸ் சொன்னாலும் சரி, சொசைட்டி சொன்னாலும் சரி, இல்லை சட்டம் ஒழுங்கு சொன்னாலும் சரி, இல்லை இந்த இடத்துல இது தப்பாக இருக்குது, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டான மாரல் டெவலப்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் சீக்வென்ஷியலாக ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வழியாகவும் த்ரூ அகாமடேஷன் அண்ட் அசிமுலேஷன் கரெக்டாக நடந்து சரியான மாரல் டெவலப்மெண்ட் அங்கே மாரல் வேல்யூஸை அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டான எத்திக்கல் கோடை இன்டர்னலைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்கல் கோட் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் கோல்பர்கோட மாரல் டெவலப்மெண்ட் தியரி.